ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பன்னீரை நார்மல் ஃப்ரை ஆர் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி நார்மல் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு பன்னீர் வந்து கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜஸ்ட் நார்மல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து பன்னீர் சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதை நான் வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மசாலாவுக்கு தேவையான பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆயிலில் 2 கிராம்பு ஒரு பட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதனால் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏலக்காய் பொடி வச்சுருந்திங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பொடி இல்லாதவங்க ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி 2 க்ரீன் சில்லிஸை இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய இஞ்சி துண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். 12 பல்லு பூண்டு இந்த மாதிரி தோலை பீல் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதனால் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தக்காளியை வந்து நீங்கள் பெருசாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா அது குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ தட் ஒன்லி நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா குக் ஆகிடும். ஸோ நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். குக் ஆனதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதில் பட்டர் ஆட் பண்ணி வேணாலும் பண்ணலாம், நார்மல் ஆயில் பண்ணாலும் பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட் வரும். அதுக்கப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை பே லீவ் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நமக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு டைம் நல்லா அந்த கீல மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கலர் வந்து நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போது நான் சொன்ன மாதிரியே தண்ணி ஆட் பண்ணி அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி லெவலுக்கு அதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தென் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து அதோட ரா ஸ்மெல் போய் நல்லா குக் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சது எல்லாமே குக் பண்ணது தான். ஸோ இந்த மசாலா நம்ம இப்போ ஆட் பண்ண மசாலா மட்டும் குக் ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணால் போதும். மசாலாஸ் எல்லாமே பன்னீரோட பிளெண்ட் ஆகி நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் தான் இதில் வந்து மெயின், அந்த டிஷ்க்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்குறதே அந்த சுகர் தான். ஸோ இதை ஆட் பண்ணோடனே அந்த டிஷ் வந்து கேரமலைஸ் ஆகும். ஸோ கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா 10 to 12 கேஷ்யூ நட்ஸை இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ் இல்லைன்னா
எனி அதர் நட்ஸ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்க நட்ஸை வந்து நீங்கள் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ தென் இப்போ ஒரு 1 minute வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா வந்து நம்ம பட்டரில் தான் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் குக்கிங் ஆயிலில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். லைட்டாக 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணாலே இது வந்து ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 minute வந்து அப்படியே வச்சுட்டு ஒரு 2 minutes வந்து லிட்டு போட்டு மூடி வச்சுக்க போகிறோம். ஸோ மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கசூரி மேத்தியோட ஃப்ளேவர் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். தென் நான் வந்து சால்டட் பட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து உங்களோட விஷ் தான், நீங்கள் பட்டர் ஆட் பண்ணுறது. நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறேன். அது வந்து மெல்ட் ஆகி நமக்கு அந்த டிஷ்க்கு வந்து இன்னும் கூட நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ஹோட்டலில் நம்ம வாங்கி சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் நம்ம வீட்டில் பண்ணும்போதும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீ கோசி சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.